இன்னைக்கு நாம பார்க்க போறது டாடா கம்பெனியோட முக்கியமான ஈவி காரான ஹேரியர் ஈவி தான். இந்த கார்ல 500 கிலோமீட்டர்ல இருந்து கார் லெஃப்ட் சைடு இழுக்கிறதா சொல்லி ஃப்ரீ சர்வீஸ்ல விட்டுருக்காரு கஸ்டமர். அதுக்கப்புறத்துல இருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ஷேரிங் பயங்கர டைட்டா இருந்திருக்கு. ஷேரிங் டைட் ஆனதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்க பல முறை கார் வாங்கின இடத்துல கேட்டிருக்காரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். அதனால இப்ப நம்ம கிட்ட இதுக்கான தீர்வை தேடி வந்திருக்காரு. நான் காரை உள்ள கொண்டு வந்ததும் 4 வீலுக்கு சென்சார் டார்கெட்டை மாட்டி முடிச்சுட்டு ரன் அவுட் ப்ராசஸ்க்காக காரை முன்னாடி தள்ளி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ் வந்ததும் பிளேட் லாக்கை கலட்டிட்டு காரை பார்க்கிங்ல போட்டு பிரேக் லாக்கை வச்சு காரை ஆன்லேயே வச்சு ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியா நேரா வச்சேன். ரீடிங்கை பாக்குறப்பதான் விஷயமே புரிஞ்சது. இதை நான் ஏற்கனவே ஹூண்டாய் வென்யூ கார்ல சொன்னதுதான். அதாவது லெஃப்ட் புல்லிங் கம்ப்ளைண்ட்டுக்காக லெஃப்ட் டோ ரீடிங்கை சரியா வச்சு ரைட் சைடு டோ ரீடிங்கை நெகட்டிவ்ல வச்சிருக்காங்க. இதை ஸ்டேரிங் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆன கார்லயோ இல்ல ஸ்டேரிங் பிளே அதிகமா உள்ள காருக்கு தான் வைக்கணும். வழியே இல்லாத சூழ்நிலையில கஸ்டமரோட பெர்மிஷனோட தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஆனா இந்த டெக்னிக்கை புது கார்ல யூஸ் பண்ணா ஸ்டேரிங் பார்க்க நேரா தான் இருக்கும். ஆனா ரொம்ப டைட் ஆயிரும். இதை சரி பண்றதுக்காக நான் ஸ்டேரிங் ரெண்டு பக்கமும் நல்லா ஷேக் பண்ணி நேரா வச்சு அது நகராம இருக்க லாக் வச்சுட்டு காரை மட்டும் ஆஃப் பண்ணல. இப்ப மாறி இந்த டோ ரீடிங்கை சரி பண்றதுக்காக கீழே போய் என்ட்ராய்டு நட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் போட்டு ரெண்டு பக்கமும் லூஸ் பண்ணிட்டு ரீடிங் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நட்டை டைட் வச்சு வேலையை முடிச்சேன். இப்போ டோ ரீடிங் ஓகே ஆயிடுச்சு. அதை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா ரீடிங்கை செகண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரிண்டை போட்டு வேலையை முடிச்சேன். இப்போ பாக்குறதுக்கு ஸ்டேரிங் நேரா இருந்துச்சு. அடுத்ததா ஸ்டேரிங் ஸ்மூத்தா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க சென்சார் டார்கெட்டை கலட்டிட்டு காரை டெஸ்ட் ஆகி போனேன். முதல்ல நான் ஓட்டி பார்த்துட்டு எனக்கு திருப்தியா இருந்தாதான் கஸ்டமரை ஓட்ட சொல்லுவேன். காரை ஓட்டும் போது ஸ்டேரிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட அவ்வளவு ஸ்மூத்தா இருந்துச்சு. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் கஸ்டமரை காரை ஓட்ட சொல்லி கூட போனேன். ஒரு காரை யூட்டன் போடும்போது ஸ்டேரிங் ஸ்மூத்தா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டாரு. இதோட ஸ்டேரிங் நேரா இருந்ததை கண்டு கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கார் எந்த பக்கமும் இழுக்கவும் இல்ல. இன்னைக்கு ஒரு புது காரை சரி பண்ணி கொடுத்த திருப்தி எனக்கு கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போலதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.